நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து தமிழில் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். இயல் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காடு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மார்த்தாண்டம் அவருடையது, விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 4 வகை குறுக்கங்கள், அப்புறம் திருக்குறள் அது இருக்குது. ஓகேங்களா, இயல் 2 தான் பார்க்க போகிறோம். இயல் 2ல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காடு வந்து பார்த்திங்கன்னா சுரதா உடையது. பாட்டு பார்ப்போம். கார்த்திகை தீபம் என்ன காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே. இந்த லைன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும் கிளியே, நரியெல்லாம் ஊளையிடும், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி பொதுநடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே. வந்து பார்த்திங்கன்னா சுரதா. ஓகேங்களா, சுரதாவோட இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரதானே ஒரு இதழ் நடத்திருக்காரு. ஓகேங்களா, சொல்லும் பொருளும். ஈன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்று, கொம்புனா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை, கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம். ஈன்று, பெற்று, கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி தங்கும் இடம். ஓகேங்களா, ஓகே. பொருள் பார்த்துக்கோங்க. பொருள் ஒன்றும் இல்லை, படிச்சிங்கன்னா அவ்வளோக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும், பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். ஸோ இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, காட்டில் உள்ளதை பற்றி. சுரதாவின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே தான் வந்து பார்த்திங்கன்னா சுரதான்னு சொல்லியிருக்காங்க. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்பதால் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சாவின் முத்தம், அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பாடல் வந்து பார்த்திங்கன்னா சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் தலைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாடல் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. காடு வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை தான் கிளிக்கண்ணி. இது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் தான் கிளிக்கண்ணி. இதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொடுத்துருக்காங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பலவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரள், பதுக்கை, கணயம். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செல்வாரடி கிளியே. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே. இது வந்து பாரதியாருடையது. அதே மாதிரி வரதுனால இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாய்ச்சொல் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்றி கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்வாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். நெஞ்சில் உரமுமின்றி நல்லா வீரமாக இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பார்த்துக்கோங்க. வாழை கன்றை ஈன்றது காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு ப்ளஸ் எல்லாம். ஓகேங்களா, காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும். ஓகே,
வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, சுரதாவோடது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இதுவும் சேர்த்து பார்த்துடலாம். சுரதாவோடது உரை தான். பாடல் வரி வந்து பார்த்துக்குவாங்க. விண்வேறு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அதாவது அந்த வேறு வேறு வேறுன்னு வரும். ஓகேங்களா? அதாவது காடு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சு. ஏன்னா வேறு, அந்த வேறு வேறு, இந்த வேறு வேறு தான் அந்த வேறு வேறுன்னு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேமாவும் புளிவாம், இங்கே பார்த்துங்க, தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். இந்த லைன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுரதாவுடையது. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்பாடப்பகுதி சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவது தான் வந்து பார்த்திங்கன்னா சுரதா. அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசனுடைய இயற்பெயரான சுப்புரத்தினதாசன், அதோட சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுரதான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கவிதைகளையே கொண்ட, ரொம்ப முக்கியமானது, முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்னும் இதழை நடத்திருக்காரு. காவியம் என்னும் இதழை நடத்திருக்காரு. முழுக்க கவிதைகளை கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேலும் இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்திருக்காரு. காவியம், இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா காவியங்கிறது முழுக்க கவிதைகளை கொண்டது. ஓகேங்களா? அப்புறம் இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய ஏடுகளை நடத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் மங்கையர்க்கரசி இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழனை விருது வாங்கியிருந்தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராசராசன் விருது வாங்கியிருக்காரு. கொஞ்சம் பெக்யூலராக இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இன்பம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுரதா தான். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தையின் தளிர்க்கை பட்ட கூலினை உண்பது இன்பம்னு வரும். இதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்பம் அதெல்லாம் வரும். அதை பார்த்தீங்கன்னா அதுவும் சுரதா தான். ஓகேங்களா? கற்றவர் முன் தன் கற்ற கல்வியை கூறல் இன்பம். இந்த மாதிரி இன்பம்னு வரும். ஓகே, வேறு என்ன இருக்குது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அவரோட இதில் ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். திருவாரூர் மாவட்டத்தில் பழையனூர். ஓகேங்களா? திருவாரூர் மாவட்டம் பழையனூர். 1921 அதாவது பாரதியார் இறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்திருக்கார். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லியிருப்பார், சுரதாவை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயர் சுப்ரதினதாசன், அதன் சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுரதான் மாற்றிருக்காரு. தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் வளர்ச்சிக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் பரிசினை பெற்ற நூல் எது? ஸோ இப்படி தான் இப்போலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன்னா தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஆனால் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்ற நூல் எது அப்படின்னு கொடுத்து சுரதாவோட 4 நூலுமே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேன்மலை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். தேன்மலை தான் வந்து பார்த்திங்கன்னா தேன்மலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது. ஓகேங்களா? ஓகே. தமிழ் இயலிசை நாடக மன்றத்தின் கலை மாமணி பட்டத்தையும் தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன்மலை நூலில் இயற்கை எழில் முதலாக ஆராய்ச்சியீராக. தேன்மலை அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழில் முதலாக ஆராய்ச்சி ஈராக 16 பகுதிகளாக இடம்பெற்றுள்ளது. ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை எத்தனை பகுதிகளாக இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. தேன்மலை வந்து பார்த்திங்கன்னா 16 பகுதிகளாக இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா?
16 பகுதிகளாக தேன்மலை வந்து இடம்பெற்றுள்ளது. தேன்மலை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறைக்கான சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அவற்றுள் தேன் துளிகள் என்னும் பகுதியில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஓகே. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட கூலினை உண்பது இன்பம், கற்றோர் முன் தன் கற்ற கல்வியை வந்து கூறல் இன்பம், வெற்றியை வாழ்வில். ஸோ இந்த பாட்டில் இருக்கக்கூடியது அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைபல புரிதல் இன்பம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஷ் சேராது வாழ்தல் இன்பம், சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். யாரோட சேராமல் இருக்கிறது? சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அமுதும் தேனும் தேன்மலை, அமுதும் தேனும் தேன்மலை, துறைமுகம், சோறும் சுண்ணாம்பும், மங்கையர்க்கரசி சுரதாவின் கவிதைகள். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து வந்து சிக்கனம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுரதா தான். சிக்கனம். ஓகேங்களா? உரைநடையில் சிக்கனம்தான் கவிதை, உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம், காதல் வரவேற்பின் சிக்கனம்தான் பெண்ணின் நாணம், மாளிகையின் சிக்கனம் குடிசை, உரிமைகளின் சிக்கனம் சட்டத்திட்டம், உணவுகளின் சிக்கனம் பங்கீடு, அரசியலின் சிக்கனம் இரண்டை கட்சி, அனுபவத்தின் சிக்கனம் நீதி நூல்கள். அனுபவத்தின் சிக்கனம் தான் நீதி நூல்கள். ஓகேங்களா? இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊமை கவிஞர் சுரதா. ஓகே. பாறாங்கல் என்பது எதுகை நோக்கி பாறாங்கல் என வந்துள்ளது. ஓகே. 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மடல். ஓகே. ஏற்றி ஊமை கவிஞர் சுரதா. தித்திக்கும் தமிழே, தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர். அதாவது என்ன பாட்டு படிக்கிறாருன்னா திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் அப்படின்னு சொல்லி சுரதா வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8லேயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஸ்டின் வந்து நிற்கும். தித்திக்கும் தமிழிலே, தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை பற்றி சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுரதா தான் சொல்லியிருக்காரு. சுப்புரத்தினதாசன் ராசகோபாலன். ஓகேங்களா? தேன் போலே தித்திக்கும் தமிழிலே. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இசை பாமாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர் யார் என்றும் தொடங்கும் இசை பாமாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர். ஓகே, அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ் சங்கம் சேர்ப்பதில்லை. ஓகேங்களா? இந்த நல்லா பார்த்துக்கோங்க. வினைச்சொற்களை வேற்றுமை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ் சங்கம் சேர்ப்பதில்லை. இது வந்து சொன்னதவர் தான். அப்புறம் மணமக்களை வாழ்த்தும் போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை. சலசல லக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி தான். ஓகேங்களா? இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், ஊமை கவிஞர் சுரதா. ஏன்னா ஊமை படி மரபில் புதுமை. ஓகே. அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காரு? பாம்புக்கு பாதம் பூ என பெயரிட்டாராமா. ஓகேங்களா? சோகம் தாராதவன் தான் அசோகன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து இப்போ லாஸ்ட்டாக 2024 நடந்த குரூப் 4 இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாருன்னு கேட்டாங்க. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாருன்னு கேட்டாங்க. ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருந்தால் இப்போ 24 வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையனூரை சேர்ந்தவர். 1921 பிறந்திருப்பாப்புல. இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன். சுப்ரத்தினதாசன், அதாவது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். அவரோட இயற்பெயர் வந்து பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம் இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினதாசன் மாற்றிக்கிட்டு அதன் சுருக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா சுரதான்னு சொல்லி இது பண்ணியிருப்பார். தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும், சுரதாவின் கவிதைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடையது. தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிடும் கலைமாமணி விருது. தேன்மலை அப்படிங்கிற நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்றிருக்கு. ஓகேங்க, இதை நல்லா ஆல்ரெடி பார்த்துட்டோம். தமிழக அரசு வழங்கிய
வாழும் பாவலராகிய சுரதா தமிழகத்தில் உலவும் பன்னருந்தமிழ் பாவலர்களுக்கு பகுத்தமிழ் பாவலர். ஓகே, இதில் ஒன்றும் இல்லைங்க. இங்கே கீழே பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கேட்ட கொஸ்டின், தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ட கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராசராசன் விருது, அதான் பார்த்துங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராசராசன் விருது பெற்றவர் இவர் தான், சுரதா தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராச மார்த்தாண்டன் அவருடையது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழ் நடத்திருப்பார். தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்றிருப்பார் ராஜமார்த்தாண்டன் கவிதை அப்படிங்கிற நூலுக்காக. ஓகேங்களா. நிலம் அடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அது பார்த்திங்கன்னா மரங்கள். நிலம் அடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் தான் மரங்கள். கொங்குதேர் வாழ்க்கை சிறந்த தமிழ் கவிதை தொகுப்பு ராஜமார்த்தாண்டன். சொல்லும் பொருளும், இதில் வந்து நூல் பாட்டு ஒன்றும் இல்லை. அதான் ஊரின் வடவில் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மாமரம் மரம் ஓகே, அது ஒன்றும் காக்கை குருவி மைனா, இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும் இருந்ததுன்னா பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். ஓகேங்களா. ஓகே. ராஜா மார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முகத்திறன் கொண்டவர். கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு. ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியிருக்காரு. ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்காரு. கொல்லிப்பாவைங்கிற சிற்றிதழை நடத்தியிருக்காரு. ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்காரு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதீர் வாழ்க்கை, கொங்குதீர் வாழ்க்கை. ஓகேங்களா. கொல்லிப்பாவை கொங்குதீர் வாழ்க்கை, கொல்லிப்பாவைங்கிறது சிற்றிதழ், கொங்குதீர் வாழ்க்கைங்கிறது அது சிறந்த கவிதை தொகுப்பு, தமிழ் கவிதை தொகுப்பு. ஓகேங்களா. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. இது பாருங்கள், கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து ஓடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது கலாப்ரியா. ஓகேங்களா. கொல்லிப்பாவை சிற்றிதழ். ஓகே, இதை வந்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்க. நாவற் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் ஒட்டிய பழங்கள், மண் ஒட்டிய பழங்கள் தான் சுட்ட பழங்கள்னு சொல்கிறாங்க. பெயர் அறியா, பெயர் ப்ளஸ் அறியா. ஓகேங்களா. மனம் இல்லை, மனம் ப்ளஸ் இல்லை. ஓகேங்களா. அடுத்து நேற்றிரவு, நேற்று ப்ளஸ் இரவு, நேற்று ப்ளஸ் இரவு, நேற்றிரவு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் எத்தனை தாத்தா காலத்தில். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் உலகம், விலங்குகள் உலகம் 895 சதுர கிலோமீட்ரு, இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். ஓகேங்களா. பார்ப்போம். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. முண்டந்துறை புலிகள் காப்பகம் பார்த்துங்க, ஃப்ரெண்டில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அன்புடன் வரவேற்கிறது, இதுதான். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 895 ஸ்கொயர், அதாவது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது. புலி, சிறுத்தை, புலி, யானை, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இதெல்லாம் வந்து அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் 895 சதுர கிலோமீட்டர் கூடியது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லிட்டு 2 வகையான யானைகள் வந்து இருக்குது. ஆசிய யானைக்கு ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு ஆண் யானை பெண் யானை 2க்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உலகில் 2 வகையான யானைகள் உண்டு, அதான் சொன்னது தான். 2 வகையான யானைகள் உண்டு. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம்னா உயரம், நிறம், நகம் ஆகியவற்றில் சில வேறுபாடுகள் இருக்கும். உயரம், நிறம், நகம். ஓகேங்களா.
யானைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கூட்டமாக தான் வாழும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். நல்லா பார்த்துக்கோங்க, பெண் யானை தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்குங்கிறாங்க. ஓகேங்களா. அந்த யானை கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் யானை தான் தலைமை தாங்கும். தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயரும் பார்த்திங்கன்னா தண்ணீர், உணவு. ஓகேங்களா. ஓகே, ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிலோ புல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா டேட்டாஸ் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் மூலிமா 250 கிலோ 250 கிலோ புல் திங்குது. 65 லிட்டர் வந்து தண்ணி குடிக்குது. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, பாசம் நிறைந்த விலங்கும் கூட அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா குறைவு. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதிகம். மோப்ப ஆற்றலும் அதிகம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரடி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கரடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனைத்துண்ணி. அது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் அப்படிங்கிறாங்க. மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல்கள் ஆகியவற்றை தேடி உண்ணும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கரடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனைத்துண்ணி. அதுக்கு மிகவும் பிடித்த உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா கரையான். ஓகேங்களா. கரையான் தான் கரடிக்கு காக்கா. கரையான். ஓகேங்களா. ஓகே, அது மிகவும் பிடித்த உணவு கரையான். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரடியின் உடலை அதாவது பார்த்திங்கன்னா நன்கு வளர்ந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா 160 கிலோ வந்து பார்த்திங்கன்னா எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேனீக்கிடமிருந்து அதை பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா அடர்ந்த முடிகள் தான் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புலி மனிதர்களை தாக்குவதில்லை, இரவில் மட்டுமே வேட்டையாடுவது. புலி வந்து மனிதரை தாக்குவதில்லைங்கிறாங்க, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புலி வந்து பார்த்திங்கன்னா தனித்து வாழும் இயல்புடையது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி மட்டுமே வாழக்கூடியது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 90 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் அதாவது பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து பின்பு அதை வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாட கற்றுக் கொடுத்து எல்லையை பிரித்து அமுச்சு விட்ரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னு கேட்டாங்கன்னா புலி தான். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி தான். புலி வந்து பார்த்திங்கன்னா பண்புள்ள விலங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உணவை வந்து வேட்டையாடிய பிறகு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புலியை வந்து பார்த்திங்கன்னா பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா புலியை தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் 2 வகையான சிங்கங்கள் இருக்குது. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன் ஆகிய இதிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிங்கத்தை விட வந்து பார்த்திங்கன்னா புலி தான் ரொம்ப சிறந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். ஓகேங்களா. மான் வச்சு சொல்கிறாங்க. மானில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிமான் இருக்குது. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சருகுமான், மிலாமான், வெளிமான் ஆகிய மான்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா. எல்லா வகையான மான்களிலும் நம் நாட்டுக்கு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை. இங்கே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா, அதான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசிய யானைகளில் ஆண் யானை, பெண் யானை அப்படிங்கிற இதை வேறுபடுத்துறது எதுன்னு பார்த்திங்கன்னா தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா களக்காடு, முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காட்டாறு என்னும் காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. ஓகேங்களா. காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ப்ளஸ் உண்ணி அனைத்துண்ணி. ஓகேங்களா. அனைத்து ப்ளஸ் உண்ணி அனைத்துண்ணி. நேரம் ப்ளஸ் ஆகி நேரமாகி, நேரம் ப்ளஸ் ஆகி நேரமாகி. வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டையாடிய. ஓகேங்களா. ஓகே.
அடுத்து வந்து என்ன சொல்லலாம், காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அழைக்கப்படும் விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீகளிடமிருந்து பாதுகாப்பு அதோட முடிகள் தான். ஓகேங்களா, கரடி ஒரு அனைத்துண்ணி. அதுக்கு மிகவும் பிடித்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கரையான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இந்திய வனமகன். ஓகேங்களா, ஜாதுநாத், அசாம் பல்கலைக்கழகம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம், இந்திய வனமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வனமகன் அப்படிங்கிற பரிசை பெற்றவர். ஓகேங்களா, ஜாதோ பயாங். அசாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜாதோ பயாங்கு. பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள், அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை 30 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு காட்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பார். யானையின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதோ பயாங். ஓகேங்களா, அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து 1979 தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்திருக்கும் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில். ஓகேங்களா, அடுத்து 1979 பிரம்மபுத்திரா ஆறு. மரங்கள் வந்து இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள்லாம் இறந்து கிடந்த சொல்லி இயற்கை விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஓகே, சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் எத்தனை வருஷம், சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடியது. அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்னு பார்த்திங்கன்னா ஜாதுநாத். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் மணலில் வந்து பார்த்திங்கன்னா மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மையை மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் வந்து உதவுன்னு சொல்கிறாங்க. மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வேறு என்ன, அப்புறம் சாணம், மாட்டு சாணம் அதெல்லாம் வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா, அவர் எப்படி இது பண்ணார். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. ஒன்றும் இல்லை, 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. நேரு பல்கலைக்கழகம் வனமகன் 2012. ஓகேங்களா, 2015 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பூர் 3 பாயிண்ட்டு. 2012 வந்து பார்த்திங்கன்னா நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனமகன் பட்டம். 2015 வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது, அதனால் பார்த்துக்கோங்க, ஏன்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இவர் கொடுத்தது பத்மஸ்ரீ மட்டும்தான், ஸ்ரீ. ஓகேங்களா, கவுகாத்தி பல்கலைக்கழகம் தான் மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. காட்டின் வளம் அப்படின்னு குறிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா புலி தான். ஓகேங்களா, புலிகள் வந்த பிறகு தான் இந்த காட்டோட உணவு சங்கிலி வந்து எப்போ நிறைவடைஞ்சுன்னா புலிகள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவரை பற்றி எதுலன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதில் வந்து வெளியே வந்திருக்கோம். ஜெட்டுகளிட்டா அப்படிங்கிற வனவிலங்கு ஆர்வலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போயிருப்பார். ஜெட்டுகளிட்டா இன்னும் வனவிலங்கு ஆர்வலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த காட்டை பற்றி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இவர் வந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த காட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 வகை குறுக்கங்கள். சார்பு எழுத்துக்கள் பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பார்த்தோங்களா, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றடப்படை, குற்றியல் உரம், குற்றியல் ஈரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லி பார்த்தோங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து போன இயல் 1 வந்து பார்த்திங்கன்னா 2 இது பார்த்துருப்போம். இதில் மீதி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம் என்னென்னா 4 வகை குறுக்கங்கள் வந்து பார்க்குறோம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், 4 வகை குறுக்கங்களை பற்றி பார்க்குறோம். போன இயலில் வந்து குற்றியல் உரம், குற்றிய லிகரம் இது 2ம் பார்த்தோம் இயல் 1. ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு. ஓகேங்களா,
ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு. இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒழிச்சிச்சுன்னா அது குறுக்கங்க. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்படி குறுக்கு இது பண்ணக்கூடியது மொத்தம் 4 குறுக்கங்கள் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு குறுக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ, கை, பை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐ வரிசை எழுத்துக்கள் வந்து தனித்து வரக்கூடிய இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒழிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா வையம், சமையல், பறவை இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, இங்கே சென்டரில் வந்திருக்கு, இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவான 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய குறுக்கம் தான் ஐகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐகார குறுக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நமக்கு புரிஞ்சக்கூடியணுன்னா, சொல்லின் ஐகாரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். இடையிலும் இறுதியிலும் வரும் வந்து பார்த்திங்கன்னா 1 மாத்திரை அளவு ஒழிக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு குறைந்து ஒழிக்கிறதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கம், அதாவது ஐகார குறுக்கம்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஔகார குறுக்கம். அவ்வு வவ்வு இப்படின்னு சொல்லி தனித்து வரக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனக்குரிய மாத்திரை அளவு 2, அதுக்கு 2 முழுமையாக ஒழிக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஔவையார், வவ்வால் அப்படின்னு சொல்லி சொல்லின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சு ஒழிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து குறைஞ்சு ஒழிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஔகார குறுக்கம்னு சொல்கிறாங்க. இந்த ஔகார குறுக்கத்துக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஔகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ஓகேங்களா? சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர குறுக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அம்மா பாடம் படித்தான். இங்கே அம்மாங்கிறதுக்கு சென்டரில் இம்மு வருதா, பாடம் படித்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டில் வருதா. ஸோ இந்த மாதிரி மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையில். அதே வளம் வந்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இம்மு வருது, இங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வகரம் வருது. அதாவது மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வா வந்திருக்கா, அதுதான் சொல்கிறாங்க. வகர எழுத்து வருவதனால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த வளம் வந்தான் இங்கே இம்மு கடைசியாக வந்திருக்கு, அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வகர எழுத்தில் இது வரிசையில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 1/4 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்குன்னு சொல்கிறாங்க. தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறைஞ்சி ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், போலும் அப்படிங்கிறத போன் இந்த 2 சுழி இன்னும் போட்டிருக்கோமா, மருளும் அப்படிங்கிறத மருண் 3 சுழி இன்னும் போட்டிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னுன்னு அப்படி எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வருவதனால தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுத குறுக்கம். அக்கு எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதே வந்து பார்த்திங்கன்னா முள் ப்ளஸ் இது முக்தி இது கல் ப்ளஸ் இது கற்று இது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும்போது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவில் குறைஞ்சு ஒலிக்குது. இந்த மாதிரி குறைஞ்சு ஒலிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாத்திரைனா 1 மாத்திரை. ஏன்னா சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லிதுன்னு பார்த்திங்கன்னா பணம் கிடைத்தது. ஏன்னா
இதுக்கு இந்த இன்னு வந்திருக்கு, 3 சுழி இன்னு வந்திருக்கு, இங்கே வகரம் வந்திருக்கு. ஸோ இந்த இதனால் வந்ததுனால இங்கே மகர குறுக்கம் இடம் பெற்றிருக்கு, அங்கே பெறாததை தான் கேட்டிருக்கிறாங்க. மகர குறுக்கம் இடம் பெறாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பணம் கிடைத்தது. ஓகேங்களா. சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம் தான் சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறக்கூடியது. ஓகேங்களா. ஔகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்னா தனித்து வரும் இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஔகாரம் வந்து தனித்து வரக்கூடிய இடங்களில் தான் முழுமையாக ஒலிக்கும். ஔகாரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஔகாரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் மட்டுமே வரக்கூடியது, இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஐகார குறுக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடிய மாத்திரை அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பண்ண இருக்குது, ஒன்றும் இல்லை, சொல்ல கேட்டு எழுதுக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். யானைகள் வந்து கூட்டமாக தான் வாழக்கூடியது. ஒரு பெண் யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேங்களா. ஓகே. உயிர்த்திறனை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி உயிருள்ள, அதாவது மனிதனை 6 அறிவு உள்ள மனிதனை குறிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை தான். ஓகேங்களா. இதுலேயும் ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் எதிர்பாலுக்குரிய. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிழையை திருத்தி எழுதுக. இது சிம்பிள் தான். கோவலன் சிலம்பு விற்க போனால் போனால்னு கொடுத்துருக்காங்க. பால் தான் ஆண்பால் பெண்பால் அதை தான் கேட்டிருக்காங்க. அரசர்கள் நல்லாட்சி செய்தார், அரசர் நல்லாட்சி செய்தார்னு போடலாம், அல்லது அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அல்லது செய்தனர் அப்படின்னு போடலாம். பசு கன்றை ஈன்றதுன்னு போடலாம். ஓகேங்களா. இது சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, குழலில் நடனம் ஆடினாள். ஓகேங்களா. வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தீவு, தீவுனா ஐலாண்டு, தீவுனா ஐஸ்லாண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு. வனவிலங்குகள்னால் வைல்டு அனிமல்ஸு. வன பாதுகாவல்னால் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வன பாதுகாவலை ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமைனா பேரபிள். காடுனா ஜங்கிள். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்ன்றதுனா பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா. தீவு, ஐலாண்டு, இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு. வனவிலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸு. வன பாதுகாவலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை வந்து பார்த்திங்கன்னா பேரபிள். காடுனா ஜங்கிள். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளை பெருமையை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஓகேங்களா. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழுக்காராமை. ஓகேங்களா. அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காராமை. ஒழுங்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. அதாவது ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். என்னத்தை வந்து ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும்னா பொறாமை இல்லாத குணத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவர் வந்து பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடியது. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. ஓகேங்களா. அடுத்து 2வது குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியன் கேடும் நினைக்கப்படும். அதாவது பொறாமை கொண்டவருடைய செல்வமும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பொறாமை கொண்டவருடைய செல்வம், பொறாமை இல்லாதவருடைய வறுமை, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சான்றோரால் ஆராயப்படும்.
பொறாமை கொண்டவன், கொண்டவன் அப்படின்னுச்சா அங்கே வந்து இருக்குது, அப்போ செல்வம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நினச்சிக்கோங்க. பொறாமை இல்லாதவன் அப்படின்னா இல்லாதவங்க வறுமையில் இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்தோட இந்த செல்வமும் வறுமையும் வந்து பார்த்திங்கன்னா சான்றோரால் ஆராயப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புறங்கூறாமை கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஓகேங்களா? அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. அருளாகிய செல்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்துள் சிறந்த செல்வம். இந்த பொருள் செல்வங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இழிந்தவரிடத்திலும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உள. ஓகேங்களா? அருளுடைமை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ரொம்ப ஃபெமிலியரான குரல் தான் இது. ஓகேங்களா? வாய்மை எனப்படுவது யாதொனின் யாதென்று தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை வந்து சொல்லுதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஓகேங்களா? அடுத்து இறைமாட்சி 10வது குறள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குறள். இது வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்துக்களை வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொருள் வரும் வழியை அறிதலும். இது வந்து பார்த்திங்கன்னா இறைமாட்சிங்கிற ஒரு அதிகாரத்தில் வரக்கூடியது. பொருள் வரும் வழிகளை அறிதல், அவ்வழிகளில் பொருளை சேர்த்த பொருளை பாதுகாத்தல், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவு செய்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த அரசின் செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஓகேங்களா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருக்குறளை தந்தவர் திருவள்ளுவர் நமக்கு தெரியும். திருவள்ளுவருக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. திருமெனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் இதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் 3 பகுப்புகளை கொண்டது. 38 70 25ன்னு சொல்லி மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னு சொல்லி 1330 குறள்கள் இருக்குது. முப்பால் தெய்வ நூல், பொய்யா மொழி அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது. ஓகேங்களா? வாய்மை எனப்படுவது தீங்கு தரா சொற்களை பேசுதல். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொருள் செல்வம், பொருள் ப்ளஸ் செல்வம். ஓகேங்களா? பொருட்செல்வம், பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின், யாது ப்ளஸ் எனின். ஓகேங்களா? தன்னெஞ்சு, தன் ப்ளஸ் நெஞ்சு, தன்னெஞ்சு. ஓகேங்களா? தன் ப்ளஸ் நெஞ்சு தன்னெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்துறது கிடைப்பது தீதுண்டோ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சிறந்த அரசின். அதான் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது பண்ண சொல்லியிருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வரும் வழிகளை அறிதல். அப்படி அந்த வழிகளை அறிஞ்சு பொருளை வந்து சேர்க்கணும்.
சேர்த்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும், பாதுகாத்து அதை வந்து பார்த்திங்கன்னா உரிய முறையில் செலவு செய்யணும். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 பொருளை சேர்க்கறது 2, சேர்த்த பொருளை காக்கிறது 3, அது வந்து பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா? ஓகே. அடுத்து குருவினா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்னொன்று சிரவண பெதுர்பத்தி, அதாவது பார்த்திங்கன்னா எந்த நாடகத்தை பார்த்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா அம்மா மேலே ரொம்ப இதாக இருப்பார், மரியாதையாக இருப்பார் காந்தியடிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொய் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்ல வராங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.